இந்த ஒரு பாட்டு மட்டும் அந்த படத்துல இல்லாம இருந்திருந்தா அந்த படத்தோட வெற்றியே கேள்விக்குறியாகி இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல் படம். அந்த படத்தோட பாட்டு உண்மையாவே அவருக்காக போடப்பட்டதில்ல, அது வேற ஒருத்தருக்காக செதுக்கப்பட்ட மெட்டு. ஆனா விதி யாரை எங்க கொண்டு போய் வைக்கும்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு பயங்கரமான மியூசிக் ட்விஸ்ட் பத்தி தான். அது எப்படி ரஜினியோட எஜமான் படத்துக்குள்ள போச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான கதை என்ன, வாங்க விரிவாக பார்ப்போம். பொதுவான பின்னணி தகவல்னு பார்த்தா 80 மற்றும் 90கள்ல பாக்யராஜ் இளையராஜா காம்போனாலே அது ஒரு மேஜிக் தான். பாக்யராஜ் படங்களுக்கு இளையராஜாவோட இசை 100% உயிர் கொடுக்கும்னு அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் தன்னோட ராசுகுட்டி படத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்த நேரம், இளையராஜா கூட கம்போசிங் பண்றதுக்காக 2 பேரும் பொள்ளாச்சிக்கு கார்ல போயிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சற அந்த பொள்ளாச்சி சூழல்ல ஒரு அழகான தென்னந்தோப்புல உட்காந்து 2 பேரும் கம்போசிங் பண்ணிருக்காங்க. அப்போதான் இளையராஜா 2 மெட்டுகளை போடுறாரு. அந்த மெட்டை கேட்ட உடனே பாக்யராஜ் அப்படியே மிரண்டு போயிட்டாராம். ராஜா, இது வேற லெவல்ல இருக்கு, இத தொலைச்சிடாதீங்க, கண்டிப்பா நம்ம அடுத்த படத்துல இத வச்சுக்கலான்னு சொல்லி அன்னிக்கு அந்த கம்போசிங்க முடிச்சிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த 2 மெட்டுகளும் என்ன தெரியுமா? இன்னிக்கும் நம்ம ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல ஒலிக்கிற ஒரு நாளும் உன்னை மறவாத பாட்டும் இளையராஜாவோட எவர்கிரீன் மெலடியான நிலவே நீ முகம் காட்டு பாட்டும் தான். இந்த மெட்டுகளை மனசுல வச்சுக்கிட்டு பாக்யராஜ் தன்னோட பட வேலைகள்ல பிஸியா இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேலை விஷயமா பாக்யராஜ் சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. அங்க ஒரு ரூம்ல இருந்து பாட்டு சத்தம் கேக்குது. அது என்ன பாட்டுன்னு கவனிச்ச பாக்யராஜுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஏன்னா அவர் பொள்ளாச்சியில இளையராஜா கிட்ட கேட்டு மிரண்டு போன அதே ஒரு நாளும் உன்னை மறவாத மெட்டு அங்க பயங்கர சத்தமா ஒலிச்சிட்டு இருக்கு. பாக்யராஜுக்கு ஒரே பதற்றம். நமக்காக போட்ட மெட்டாச்சே, இங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னு வேகமா உள்ள போய் பார்த்தா அங்க இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் மிக்கிறாரு. ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருந்த எஜமான் படத்தோட ரெக்கார்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. பாக்யராஜ் மெதுவா உதயகுமார் கிட்ட போய், என்ன தம்பி, இது எனக்காக ராஜா போட்ட மெட்டாச்சே, இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உதயகுமார் ரொம்ப மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இயக்குனருக்காக உருவான மெட்டு இன்னொரு பெரிய ஸ்டார் படத்துக்கு போறது சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? பாக்யராஜ் இளையராஜா கிட்ட போய் சண்டை போட்டாரா? அங்கதான் பாக்யராஜ் என்கிற அந்த மனுஷனோட பெருந்தன்மை தெரியுது. இளையராஜாவோட இசை மேல இருந்த அதீத மரியாதையால பாக்யராஜ் அந்த விஷயத்தை பெருசு பண்ணவே இல்லையா. எனக்கு போட்ட பாட்டு எப்படி ரஜினி சாருக்கு போச்சுன்னு இன்னைக்கும் ஆச்சரியமா தான் கேக்குறாரு தவிர வருத்தப்படல. ஆனா யோசிச்சு பாருங்க, எஜமான் படம் அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சதுக்கு இளையராஜாவோட பாடல்கள் எவ்வளவு முக்கியம்னு. ஒருவேளை அந்த பாடல்கள் ராசுகுட்டி படத்துக்கு போயிருந்தா எஜமான் படத்தோட ரீச் எப்படி இருந்திருக்கும்? அந்த வருஷம் பாக்ஸ் ஆபீஸ்ல எஜமான் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்துச்சு. குறிப்பா ஏவிஎம் நிறுவனத்துக்கு அது ஒரு மெகா ஹிட் படம். ரஜினியோட அந்த கிராமத்து கெட்டப்புக்கு இளையராஜாவோட இந்த கிராமிய மெலடிகள் தான் மிகப்பெரிய பலமா அமைஞ்சுது. இதுதான் சினிமா. இங்க சில விஷயங்கள் யாருக்கு போகணும்னு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு போல. பொதுவான பின்னணி தகவலின்படி எஜமான் படத்தோட ஆல்பம் இன்னைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸா பார்க்கப்படுது. அதே சமயம் பாக்யராஜோட ராசுகுட்டி படமும் பெரிய ஹிட் தான். அதுல வேற பாடல்கள் வந்தாலும் இந்த 2 பாடல்கள் அந்த படத்துல இருந்திருந்தா அது இன்னும் வேற உயரத்துக்கு போயிருக்கும்னு ட்ரேட் அனலிஸ்ட் சொல்றாங்க. இளையராஜா பாக்யராஜ் கூட்டணிக்குள்ள இப்படி எத்தனையோ சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. ஒரு பாடல் உருவாகிறதுக்கு பின்னாடி இவ்வளவு அரசியல், இவ்வளவு குழப்பங்கள், அப்புறம் இவ்வளவு பெரிய வெற்றி இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். கடைசியா பாக்யராஜ் இதை சொல்லும் போது ஒரு சிரிப்போட தான் முடிக்கிறாரு. நல்ல மெட்டு நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு. இதுதான் அந்த காலத்து சினிமா ஜாம்பவான்களோட பக்குவம். இந்த சுவாரஸ்யமான சினிமா ரகசியம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஜமான் படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.